சுட்டும் விழி சுடரே நீ வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம அபிநயா கிட்ட இருந்து உண்மையை எப்படியாவது வெற்றி தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு யோசிச்சு தான் எல்லாமே செய்கிறாரு. ஆனால் நம்ம அபிநயா என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்ககிட்ட உண்மையை சொன்னாலும் பிரயோஜனமே கிடையாது, எப்போவுமே அந்த கர்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவான், இவங்ககிட்ட சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்னு நம்ம அபிநயாவும் மறைச்சு கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம சுடருக்கு அப்பா தான் வெற்றி அப்படின்ற உண்மையை சுடருக்கு சொல்லவே கூடாது, அவளுக்கு தெரியப்படுத்தவே மாட்டேன் அப்படின்னு நம்ம அபிநயாவும் உறுதியோடு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட அண்ணன்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அபிநயா இங்கே பாருங்கண்ணா, நான் இவ்வளோ தூரத்துக்கு வெற்றியை பொறுத்து போகிறதுக்கு ஒரே ஒரு காரணம், லீகலாக அவள் ஏதாவது மூவ் பண்ணால் கண்டிப்பாக சுடர் நம்ம கூட இருக்க மாட்டான், நானே ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா சுடரை நீங்கள் பார்த்துக்க முடியாது, வெற்றி கையில் ஒப்படைச்சிருவாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சு தான் நான் வெற்றி பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் பொறுத்து போகிறேன் அப்படின்னு தன்னோட அண்ணங்கிட்ட சொல்லியிருக்காங்க அபிநயா. இதனால தான் வெற்றி சுடரை காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு நானும் கூட வரேன் அப்படின்னு அபிநயாட்ட சொன்னாலும் இந்த இடத்துல அபிநயா மறுத்தாலும் வேறு வழியே கிடையாது, ஒரு தகப்பனா நான் வந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்ல வேறு வழியே கிடையாது, இவனை கூட்டிகிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயாவும் வெற்றியும் சுடரும் கிளம்புறாங்க காம்படிஷன் கலந்துக்கிறதுக்காக. இந்த இடத்துல தான் நம்ம வெற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட பொண்ணு எப்படி இருக்கா, நர்வஸ் ஆகுறாளே, அவளோட தைரியத்தை நம்ம தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் சுடரும் பக்கத்தில் போகிறாங்க. என்ன சுடர் பதட்டமாக இருக்கிய, பயப்படுறியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் கேப்டன் அங்கிள், எனக்கு வேறு ஸ்கூல்லேருந்து எல்லாரும் வந்திருக்கிறத பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சுடரும் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வெற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருடா சுடர், நீ நல்லாவே டிராயிங் பண்ணுற, நீ ஒரு டிராயிங் பண்ணணும் அப்படின்றத யாரை என்னென்னு முடிவு பண்ணிட்டேன்னா அப்படியே தத்ரூபமாக ரியலாக வரைவேன். அது மட்டும் இல்லாமல் என்னைவே நீ படமாக வரைஞ்சி கொடுத்ததை கூட நான் பார்த்ததுமே அசந்து போயிட்டேன், அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கேன் சுடர் அப்படின்னு சொல்லவுமே, நிஜமாவா கேப்டன் அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம வெற்றி என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரா சுடர், இதில் பயப்பட வேண்டியதுக்கு எந்ததுமே கவலையே தேவை கிடையாது, நீ உன்னோட எஃபோர்ட்டை எப்படி போடணும், எந்த மாதிரி பண்ணணுன்றதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சுடருக்கு மோட்டிவேட் பண்ணுறாங்க. இதனால் சுடரும் கொஞ்சம் தைரியமாகறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம அபிநயா சுடர்கிட்ட ஒன்று கேட்குறாங்க. அது என்னென்னு பார்த்தா, நீ டிராயிங் என்ன வரைய போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ இதைத்தானே வரைய போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயா சொல்ல, அப்போ நம்ம சுடர்னு சொல்கிறாங்க, இல்லையே அம்மா நான் அதெல்லாம் வரையலையே அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே உன்னோட நோட்டில் நீ வரைஞ்சி வச்சுருக்க வச்சு நீ இதை தான் வரைவேன்னு எனக்கு நல்லா தெரியும் அம்மோ, நான் இந்த தான் டிராயிங் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் எதுவுமே ப்ராக்டிஸே பண்ணாத போது நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க, நீங்கள் என்கிட்டேருந்து போட்டு வாங்குறதுக்காக தானே நீங்கள் சொல்கிறீங்க, நான் என்ன வரைவேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுக்காக தான் என்கிட்ட கேட்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு, அதனால் கண்டிப்பாக நான் இந்த டிராயிங் தான் பண்ண போகிறேன்னு உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன், அது சஸ்பென்ஸு சரிங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் ரொம்பவே தெளிவாக சொல்லிடுறாங்க. அப்போ தான் அபிநயா பேசுனதை கேட்டதுமே நம்ம வெற்றி, சுடர் நீ நல்லா கிளவராக தான் இருக்கா, உங்கள் அம்மா எப்போயுமே இப்படி தான் பண்ணுவா, யார்கிட்டையாவது ஏதாவது உண்மையை வாங்குறதுக்கு இப்படி தான் பேசி அவள் உண்மையை வாங்குவா அப்படின்னு சொல்லவுமே சுடர் யோசிக்கிறாங்க, எப்படி அம்மாவை பற்றி இவ்வளோ கரெக்டாக சொல்கிறாங்க, இவங்களுக்கு அம்மாவை பற்றி எப்படி தெரியும், இந்த மாதிரி நம்ம சுடர் முகத்தை வச்சுக்கிட்டு வெற்றி அங்கிள்கிட்ட கேட்கவும் செய்கிறா. கேப்டன் அங்கிள், அம்மாவை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும், அவங்க இப்படி தான் பண்ணுவாங்கன்னு நீங்கள் எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம வெற்றியால் சமாளிக்கவே முடியல. அப்போ அபிநயா, நீ என்ன பேசணும் ஏது பேசணும்னு கூட யோசிச்சு பேச மாட்டேங்கிற, இப்போ கரெக்டாக வசமாக மாட்டிக்கிட்ட, சுடர்கிட்ட பதில் எப்படி சொல்லணும் அப்படின்னு கூட தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்க பார்த்தியா, இதெல்லாம் உன்னை என்ன சொல்கிறனே தெரியல, முட்டாள்தனமான செயல் தான் பண்ணுற, உனக்கு அறிவு இருக்கா இல்லையானே தெரியல அப்படின்னு மனசுக்குள்ளேயே வைய ஆரம்பிக்கிறாங்க நம்ம அபிநயா. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம சுடரை என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிற கிளாஸ் டீச்சர்ஸ் சுடரை சொல்லி கூப்பிடவும் நம்ம சுடர் அந்த கிளாஸ் டீச்சர்கிட்ட பேச போயிடுறாங்க. வெற்றியா இதுதான் சரியான தருணம், நம்ம அபிநயா கிட்ட என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக, அபி உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு அபிநயாவுக்கு வெளியே கூப்பிட்றாங்க. தனியாக கூப்பிட்டதுமே அபிநயா சொல்லு எதுக்காக என்னை கூப்பிட்ட அப்படின்னு வெற்றிக்கிட்ட கேட்குறாங்க. அபி உங்ககிட்ட இருந்து ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், மாணிக்கத்துக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம், நீ ஜெயிலில் இருக்கும்போது மாணிக்கம் உன்னை எதுக்கு பார்க்க வந்தார், அது மட்டும் இல்லாமல் மாணிக்கத்தை நீ ஜெயிலேருந்து வந்ததுக்கப்புறமும் பிடிக்க ட்ரை பண்ணியிருக்க, இதெல்லாம் எதுக்கு பண்ணுற, எனக்கு ஒன்றுமே புரியலை, என்னதான் அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு எனக்கு ஏதோ ஒரு டவுட்டாக இருக்குது, மாணிக்கத்துக்கிட்ட
பார்வதி அக்காவோட கொலை சம்மந்தப்பட்ட வந்து ஏதோ ஒன்று அவங்கிட்ட இருக்குது, அதனால தான் நீ அவனை தேடுறியோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி அபிநயா கிட்ட என்னதான் நடந்தது உண்மையை சொல்லுன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி வெற்றி பேசுனதை கேட்டதுமே அபிநயா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இவ்வளோ நாளாக சுடர் மேலே பாசம் காமிக்கிற மாதிரி நடிச்சிருக்கானா? சொல்லப்போனால் மாணிக்கத்தை பற்றினா உண்மையை தெரிஞ்சுக்கிறனும், நான் இந்த கேஸ்லேருந்து வெளியே வந்துடுவேணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வேவு பார்க்க தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கான் போல், என் பொண்ணுன்னு உரிமை கொண்டாட வந்திருக்கான் போல் அப்படின்னு நினச்சிட்டு, சூப்பர் வெற்றி, இதுக்கு தான் நீ வந்தியோ, என் பொண்ணு மேலே பாசம் இருக்குது, என் பொண்ணு மேலே எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பு காமிச்சிட்டு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கியா? என்னென்ன மாணிக்கத்தை நான் எதுக்கு தேடுறேன்னு உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா கேட்குறேன். அதைத்தான் சொல்லு அபி, எதுக்காக, என்ன இருக்குது, மாணிக்கத்துக்கும் பார்வதிக்கா கொலையில் என்ன சம்மந்தம் இருக்குது, நீ ஏன் தேடுறேன்னு நான் தெரிஞ்சுக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கேட்கும்போது அப்போ தான் அபிநயா சொல்கிறாங்க, இங்கே பாரு வெற்றி, உங்ககிட்ட என்னதான் உண்மையை சொன்னாலும் நீ நம்பவே போகிறது கிடையாது. என்னதான் இருந்தாலும் இல்லை நீ தான் தப்பு பண்ணியிருக்க, நான் நம்ப மாட்டேன்னு சொல்ல போகிறேன். இதில் நான் உங்ககிட்ட உண்மையை சொன்னால் என்ன, சொல்லலைன்னா என்ன, நான் தப்பு பண்ணலை அப்படின்றத நான் எப்படி நிரூபிக்க முடியுமோ அப்படி நிரூபிச்சுக்கிறேன். அதுக்கான ஆதாரத்தை நான் எப்படி ரெடி பண்ணணுமோ அதை பார்த்துக்கிறேன். மற்றபடி மற்றவங்கள மாதிரி பொய் ஃப்ராடுத்தனம் பண்ணி என்ன நான் நிரூபிக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஆனால் நான் தப்பு பண்ணலை அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு சட்டப்பூர்வமாக என்ன பண்ணணுமோ அதையும் பண்ணுவேன். அதுக்கான ஆதாரத்தையும் நான் கொண்டு வருவேன். 2வது, பார்வதி அக்காவை கொலை யார் பண்ணாங்க அப்படின்றதையும் நான் உன் கண்ணு முன்னாடி நிரூபிப்பேன் அப்படின்னு அபிநயா சொல்கிறாங்க. அப்போ தான் வெற்றி என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு அபிநயா, நீ பார்வதி அக்காவை கொலை பண்ணலை அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இருந்தாலும் நீ என்ன நடந்தது அப்படின்ற உண்மையை நீ சொன்னேன்னா கண்டிப்பாக என்னால் ஏதாவது பண்ண முடியுமான்னு நான் யோசிப்பேன். நான் இதை உனக்காக பண்ணலை, என்னோட பொண்ணு சுடருக்காக நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால தான் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லு அப்படின்னு நம்ம அபிநயா கிட்ட வெற்றி கேட்குறாரு. அப்போ நம்ம முடிவோடு இருக்காங்க நம்ம அபிநயா. என்னதான் இருந்தாலும் இவங்ககிட்ட என்ன உண்மை சொன்னாலும் கண்டிப்பாக இது நடக்கவே போகிறதில்ல, இவன் இப்படித்தான் அப்படின்ற ஒரு உறுதியோடு இருக்கிறாங்க. இதில் இங்கே பாரு, நான் என்னோடய பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், நீ தேவையில்லாமல் என் விஷயத்தில் நீ தலையிடணும் அவசியம் இல்லை. உன் பொண்ணை பார்க்குறியா அதோட போய்க்கா. ஆனால் ஒன்று, என் பொண்ணுக்கிட்ட நீ தான் அப்பான்ற ஒரு வார்த்தையை இந்த ஜென்மத்தில் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா அபிநயா வெற்றிக்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம வெற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம வந்து அபிநயா கிட்ட பேசுகிறோம் வைக்கிறோம், தன்னோட பொண்ணு மேலேயும் பாசம் வச்சுருக்கத கூட கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் இவ்வளோ தூரத்துக்கு அபிநயா பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோடு இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேருமே பேசுனதை நம்ம சுடர் கேட்டுட்டாங்க. அந்த இடத்துல 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்ததுமே அங்கே 2 பேருமே ஷாக்காகிறாங்க. ஒருவேளை நம்ம பேசுனதை கேட்டுட்டாலும் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா நினைக்கிறாங்க. எப்படியோ என்னன்னு தெரியலையே, சுடர் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா யோசித்தாலும் வெற்றி ஒரு பக்கம் சுடருக்கு நான் தான் அப்பான்னு தெரிஞ்சிருச்சுன்னா என்னை வெறுத்துருவாளே, இந்த மாதிரி நினச்சிட்டு நம்ம வெற்றி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. நம்ம பொண்ணு முகத்தை பார்க்க கூட நம்மளுக்கு அருகது இல்லாமல் இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு தலை குனிஞ்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி நிற்கிறாங்க. நம்ம அபிநயாவும் இவ்வளோ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாலோ அப்படின்னு ஒரு பதற்றத்தில் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு சுடர்கிட்ட போகிறாங்க அபிநயா. அப்போ தான் நம்ம சுடர், கேப்டன் அங்கிள் என்ன நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக இருக்கிற மாதிரி நம்ம சுடர் வந்து கேப்டன் அங்கிளான வெற்றியும் கூப்பிடுறாங்க. அப்போ தான் நம்ம அபிநயா நினைக்கிறாங்க, நல்ல வேலை சுடருக்கு எந்த உண்மையும் தெரியலை, அது மட்டும் இல்லாமல் வெற்றிக்கிட்ட நம்ம பேசும்போது அவள் தான் அப்பான்னு சொல்லிட்டு நம்ம சொன்னதையுமே அவள் கேட்கல போல, அதனால தான் நார்மலாக இருக்கான்னு நம்ம அபிநயா நினைக்கிறாங்க. அபியும் வெற்றியும் சுடர் எதுவுமே கேட்கலன்னு நினச்சாலும் ஆனால் சுடர் வந்து சுடரோட அப்பா வெற்றி தான் அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இவங்க 2 பேர்த்திட்டையும் காமிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் யோசிக்கவும் செய்கிறாங்க. கேப்டன் அங்கிள் இது வரைக்கும் நம்மளுக்கு அப்பாவாக இருந்தது கிடையாது, அப்பாவாக இவர் தான் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமும் நம்ம எப்படி வெற்றி அங்கிள்கிட்ட பேசுகிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதுக்கும் நம்ம அம்மா கஷ்டப்பட்டதுக்கும் காரணமெல்லாம் இவர் தானா அப்படின்னு யோசித்தாலும் ஒரு பக்கம் தன்னோட தகப்பனாக இல்லாமல் ஒரு கேப்டன் அங்கிளாக நம்ம மேலே வச்ச பாசம் உண்மையானது, அதனால அவரை இழக்கிறதுக்கு விரும்பலை அப்படின்னு நம்ம சுடர் முடிவெடுக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம சுடர் வந்து டிராயிங் காம்படிஷனுக்கு போகிறதுக்காக கிளம்புறாங்க. சுடர் டிராயிங் காம்படிஷனில் என்ன வரைய போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயா கொஞ்சம் டென்ஷனோட ஆர்வத்தோடு இருக்காங்க. வெற்றியும் கொஞ்சம் யோசனையில் தான் இருக்காங்க. சுடர் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அவளோட டேலண்ட் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவள் ஜெயிக்கிறாளோ ஜெயிக்கலையோ அவள் பார்ட்டிசிபேட் பண்ணால் போதும் அப்படின்னு வெற்றி நினச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. ஆனால் நம்ம சுடர் என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன படம் வரைய போகிறோம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை இழந்தோமோ, நம்ம அம்மா அப்பா 2 பேருமே
தனித்தனியாக இருக்கிறதுக்கு பதிலாக ஒன்றா இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம சுடர் முடிவு பண்ண போகிறாங்க. டிராயிங் வரையினா நம்ம அம்மா ஃபோட்டோவையும் நம்ம கேப்டன் அங்கிளோட சேர்ந்து நம்ம 3 பேருமே ஒரு குடும்பமாக வாழணும், எனக்கு அப்பாவாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு தெரியப்படுத்துகிற மாதிரி நம்ம ஒரு டிராயிங் வரையலாம் அப்படின்னு நம்ம சுடர் முடிவு பண்ணி டிராயிங் வரைஞ்சிறாங்க. இந்த இடத்துல தான் எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்காங்க அபிநயா. நம்ம பொண்ணு என்ன வரைஞ்சிருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துல மேடையில் செலக்ட் பண்ணி காம்படிஷனில் யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் கரெக்டாக ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்க போகிறது நம்ம சுடர் தான். அப்படி என்ன ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குறாங்கன்னு பார்த்தா அவங்களோட டிராயிங் உண்மையிலே நல்லா இருந்துச்சு அப்படின்றதுனால செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டிராயிங் எதனால வரைஞ்சாங்க சுடர் அப்படின்றத மேடையில் வச்சு பேச சொல்லும்போது தான் நம்ம சுடர் தன்னோட மனசில் இத்தனை நாளாக அப்பா இல்லாமல் கஷ்டப்பட்டதையும் இப்போ ஒரு கேப்டன் அங்கிளை தன்னோட அப்பாவே இவ்வளோ நாளாக பாசம் காமிச்சிட்டு தன் கூடவே இருந்து தன்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்றத யோசித்து தன்னோட கேப்டன் அங்கிளே எனக்கு அப்பான்னு தெரிஞ்சிருச்சு, அதனால் என்னோட அம்மாவும் கேப்டன் அங்கிளும் ஒன்றா இருக்கணும், என்னோட அம்மாவும் அப்பாவும் லைஃப்பில் ஒன்றா சேர்ந்து இருக்கணுன்றதான் என்னோட ஆசை, அதனால தான் இந்த மாதிரி டிராயிங்கை நான் வரைஞ்சேன் அப்படின்னு சொன்னதை கேட்டதுமே அப்போ தான் நம்ம வெற்றிக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது. நம்ம பொண்ணு நம்மளை ஏற்றுக்கிட்டா என்ன, அப்பாவாக ஏற்றுக்கிட்டா அப்படின்னு நம்ம வெற்றியும் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இதை கேட்டால் நம்ம அபிநயா ரொம்பவே கோவப்படுறாங்க. ஏன்னா எது தெரியக்கூடாதோ அது தெரிஞ்சிருச்சு. ஆனால் சுடர் கோவப்படுவா, வெற்றியை வெறுத்து ஒதுக்குவான்னு நினச்சா இப்போ வெற்றி தான் தன்னோட அப்பான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அப்பாவும் அம்மாவும் ஒன்றா சேர்ந்து இருக்கணும்னு இப்படி நினைக்கிறாளே, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா நினைக்கிறாங்க. இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்ட்டாக இருக்க போது இவங்க 3 பேருமே ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படின்ற உண்மை கண்ணாவுக்கு தெரிஞ்சால் கண்ணாவால் அபிநயாவுக்கு மட்டும் இல்லாமல் சுடருக்கும் ஆபத்து வரும். இதை எப்படி சமாளிக்க போகிறாரு நம்ம வெற்றி அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம். சுடரோட முடிவை நம்ம அபிநயா ஏற்றுப்பாங்களா? அது மட்டும் இல்லாமல் வெற்றிக்கு இனி அபிநயா போட போகிற கண்டிஷன் என்ன, இனி என்ன நடக்க போது? சுடரும் ரொம்பவே சந்தோஷமாக படணும்னா இவங்க 2 பேருமே சேர்ந்து இருக்கிறதா நல்லது. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம அபிநயா இந்த கேஸ்லேருந்து விடுபடுறதுக்கு நம்ம வெற்றி என்னென்ன பண்ண போகிறாரு அப்படின்றதாங்க